எந்நகரிலும் பொன்னகர் என்று சொல்லக்கூடிய நன்னகரமா நமது கம்மங்காடு ஸ்ரீ உருமநாதர் கோவில் அபிஷேக ஆராதனை விழாவினை முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவரை மேலே கம்மங்காடு மிராசுதாரர் உயர் திரு ஐயா ஆர் செல்வமணி சிந்திரார் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம். சென்டர் பெல்லா வெற்றி பெற்று கொண்டு நடிப்பு சிவந்தன் அன்பு மாமா சி ஆர் சீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்திருக்கிறார். காணக்கோயில் கடைவாணி கோயிலின் குரலோவியும் எனது உயிரில் மேலான அன்பு அக்கா புதுகை ஏ அனிதா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்திருக்கிறார். காணப்பிரியர் கனகப்பிரியர் வீணாகனப்பிரியர் தென்னகமெங்கும் தனக்கான தனி பேருபுகள் பெற்று வரும் இணையதள புகழ் மரியாதைக்குரிய அருமையப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த கலைவேந்தர் லே கவிராஜ் அவர்கள் நாரதா மகனுடன் நடிக்க காத்திருக்கிறார். புதுக்கோட்டை பூபரசூடியை சேர்ந்த வி ஆர் தமிழ்வேந்தர் பபூன் காமி நான் தான் ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுகை வி அனிதா அவர்கள் டான்ஸ் காமிக்கால் நடிக்க வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்கமேல மாறுமுடிய கலையரசு நவரச நாயகன் தேனிசி தென்றல் அருமை சகோதரர் டிப்ளமோ மியூசிக் புதுகை எஸ் பிரபுராஜ் அன்னார் அவர்கள் ஹார்மோனியத்தை சித்து காட்டுவார். அதற்காக கோடி எடுக்குமர்கள் மின்னல் முழக்கும் அருமை தம்பி புதுகை ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம் அன்போல தபேலாவை சித்து காட்டுவார். அதற்காக பணவாத்திய மன்னன் ஆளுநர் மாஸ்டர் அருமை சகோதரர் ஏ கே அருள் அன்னார்கள் ஆளுநரை சித்து காட்டுவார். தாயும் தந்தை மகனுடைய தாளத்தை செய்யக்கூடிய அருமை சகோதரர் கே தியாகராஜன் அவர்கள் தாளத்தை சித்து காட்டுவார். நாடகத்தை அமைத்தக்கூடிய நாடக அமைப்பாளர் ஆர் சதாசிவம் அவர்களின் தப புதல்வரும் அருமை சகோதரர் எஸ் ஆர் கண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை மிக சீரோடு சிறப்போடும் அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நாடகங்கள் எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த முறையிலே யூடியூப் வலைதளம் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய கோயம்புத்தூர் இது நம்ம ஊரு உங்க ஊர் இது உங்க ஊரு யூடியூப் சேனல் கோவை அருமை சகோதரர் இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அனுப்பி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனகே பாவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனகே பாவராகதால திக பகோத்திதார் தேக பாவராகதால திக பகோத்திதார் அப்பா பாவகலம் நம்புதாகினி பத்தி மோசதம் தாகினி தேவகமச்சனை திக்கணமவனாயினி தேவி மீனாட்சி அம்பா தேவி மீனாட்சி அம்மா திமிக்கிட தாள மிருதங்கம் திமிக்கிட தாள மிருதங்கம் திமிக்கிட வாட்ட மிருதங்கம் திமிக்கிட வாட்ட மிருதங்கம் பிரமாதாளகரே கஜானன பிரமாதாளகரே கஜானன தாண்டவனே சங்கரே கஜானன தாண்டவனே சங்கரே தடித்த கோட்டி துரகன தாட்டி தேட்டித கோட்டி துரகன தாட்டி மத்தே சிவ கௌரி கஜானன சோம சிவ கௌரி கஜானன தாண்டவனே சங்கரே கஜானன சங்கரி பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே போதும் வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும் வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே பதம் நினைந்து அன்புடன் தினப்பணிந்து முருகா திருப்பதம் நினைந்து அன்புடன் தினப்பணிந்து திண்ணமாய் போற்றும் என்பார் நில் திருவுள்ளம் கணிந்து திண்ணமாய் போற்றும் என்பார் நில் திருவுள்ளம் கணிந்து பன்னிரு வெளிகளிலே பறிவுடன்
ஒரு விழியால் எண்ணி நீ பார்த்தாலே போதும். பன்னக சயனன் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்தே போற்றிடும் குமரா பன்னக சயனன் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா வண்ண மகிழ்ந்தேரும் மகிழ்ந்தேரழகா வண்ணமயிலேறும் வடிவேலழகா வள்ளி தெய்வானையுடன் காட்சிதரும் முருகா வள்ளி தெய்வானையுடன் காட்சிதரும் முருகா நிறவெளிகளிலே உடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்விடரே வாராது எப்போதும் வாழ்வீடர் ஈது வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே சீதா ராமாவதே சீதா ராமபஜே சீதா ராமாபதே ராமாபதே ராமா ராமா பதவி ராமா கதரவ ராமா பட்டாபி ராமா சதரத ராமா கல்யாண ராமா கல்யாண ராமா கோதண்ட ராமா ஜெய ராம சீதாராம ஜெய ராம சீதாராமா ஜெய ராம சீதாராம ஜெய ராம சீதாராமா ராம ராகவ ஜெய ராம ராகவ ராகவா வணக்கம். அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே மற்றும் கம்மங்காடு கீழப்பட்டி மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக ஸ்ரீ வள்ளித்திருமன் நாடகம் ஸ்ரீ உருமநாதர்கள் அபிஷேக ஆராதனை முன்னிட்டு நடைபெறுகிறது. அனைவரும் அமைதியான முறையிலே நாடகத்தை கண்டுகளித்து ரசித்து சிறப்பாக இந்த நாடகம் நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் கம்மங்காடு இளைஞர்கள் அனைவரும் இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த நாடகத்தை மிராஸ் ஆர் செல்லமணி சுந்தரா தலைமையிலே துவங்க வைக்கப்படுகிறது. அனைத்து அன்பளிப்புகளும் 4 மணிக்கு மேல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்தை எந்த இடையூறு செய்யாமல் அனைவரும் கண்டு ரசிக்குமாறு அன்போடு ஊர் பொதுவாக கேட்டுக்கொள்கிறோம். ஆடுதளத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்களம் உண்டாகும். அந்த மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள். நெஞ்சார துதிப்பவர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார். நெஞ்சார துதிப்பவர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார்.
எலுமிச்சம் கண்ணில் வீடு எழிலாக வீட்டிருப்பாள் எலுமிச்சம் கண்ணில் வீடு எழிலாக வீட்டிருப்பாள் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார் மாங்காடு வாருங்கள் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார் மாங்காடு வாருங்கள் பொற்பாத பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பான் பொற்பாத பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பான் திருக்கோவில் சென்று வந்தார் திருவருளை தந்திடுவார் திருக்கோவில் சென்று வந்தார் திருவருளை தந்திடுவார் திருக்கோவில் சென்று வந்தார் திருவருளை தந்திடுவார் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார் மாங்காடு வாருங்கள் அம்மனை பாருங்கள் 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 கொஞ்சம் தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி கலைக்காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவத்தமுக்கணி வீழ்ச்சி எனும் பேரி நீண்ட வரலாறா வண்ணம் பாடியொரு வனத்தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அலை கடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின் தவழ்ந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனிக்கருணை காவிரிவோ செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளையன நாடும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வில் இதயக்கணே எங்கள் இதயக்கணே எங்கள் இதயக்கணே நீங்க நல்லாகி இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு என்று நல்ல உங்க எல்லாரும் உங்க பின்னாலே நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லாகி இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு
உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு வள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், வாடு மேலே மணந்த முக காணும் போது இன்பம். பேராசையாலே வந்த துன்பம், சுயநலத்தின் பிள்ளை கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். உலகி வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு. என்று நல்லவங்க எல்லார் உங்க பின்னாலே, நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு. பூங்குயிலே பூம் சீதாராமா, அது இல்லையா? எந்த பாட்டு தான் சொல்லு. ஆரம்பமாகிருச்சு தெருக்கூத்து, அமைதியாக இருக்க நீ இதை பார்த்து. ஆரம்பமாயிருச்சு தெருக்கூத்து, இருக்கணும் இதை பார்த்து. ஆரம்பம் செய்யாத விசில் அடிச்சு வணக்கம் அத்தனை பேர்களுக்கும் திறம் சாட்டு. ஆரம்பமாயிருச்சு தெருக்கூத்து, கூத்துக்கு இந்த கூத்துக்கு கோமாரி முன்னாலவா, குடும்பம் உயர்வு பின்னாலவா. கூத்துக்கு கோமாரி முன்னாலவா, குடும்பம் உயர்வு பின்னாலவா. கூட்டமே இருப்பது நம்மாலதான், கூட்டமே இருப்பது நம்மளாலதான், கூட்டமே இருப்பது நம்மாலதான். இங்கே குண்டி அமர வேணும் தன்னாலேதான். ஆரம்பமாயிருச்சு தெருக்கூத்து. ஆமா சொல்லித்தர அறிவு உணரணும், அவரவர்கள் தகுதிக்கு அறிவில் நடக்கணும். அடுத்தவங்க சொல்லித்தர அறிவு உணரணும், அவரவர்கள் தகுதிக்கு அறிவில் நடக்கணும். அமைதியாத்து நாடகத்தை நடத்தி கொடுக்கணும், அமைதியாத்து நாடகத்தை நடத்தி கொடுக்கணும், அமைதியாத்து நாடகத்தை நடத்தி கொடுக்கணும். அனைவருக்கும் ஆண்டவரே துணை இருக்கணும். ஆரம்பமாகிருச்சு தெருக்கூத்து. இருக்கணும் இதை பார்த்து. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்புரிய தாய்மார்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் கலைவாழ் உள்ளவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப சிறந்த முறையிலே காவல் பணியாற்றி கொள்ளக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் உள்ளூர் பங்காளிகளுக்கும் வெளியூர் விருந்தினர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை இனிதே துவங்குகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். சீதா அப்பா சும்மா இருப்பா. சீதா தான்ட்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் நான் கூட நாடக வண்டி வந்தோன்னே கூட்டம் வருதோன்னு நினைச்சேன்.
நல்ல அருமையான கூட்டம். ஆத்தாலாம் இருந்து வாக்குறிய. ஆனா அது பெரிய மனுஷன். ஆனா யார் தெரியுமானே அந்த கட்ட மூட சட்டை அவர் தானே அனில் கும்பலே. அனில் கும்பலே அவர் தான் டெண்டுல்கர். அவர் ஜடேஜா. அதெல்லாம் ரிட்டர்டு கம்பெனி. புதுசா உள்ள ஆளை சொல்லு பாப்போம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, கபடியை பத்தி கேளு சொல்லுவேன், மஞ்சள் பட்டை பத்தி கேளு சொல்லுவேன். ஆனா கிரிக்கெட்டை பத்தி கேட்டா எனக்கு தெரியாது. நான்லாம் மரணத்தை நேருக்கு நேரம் எதிர்கொள்ள வேண்டியது பார்ப்போம். இதெல்லாம் வந்து சும்மா மேனாமணிக்கு விளையாட்டு. ஆமா சரி சரி விடுங்க தம்பி. ஏன்னா நாடகம் பார்க்கலாம் வந்திருக்கீங்க. விடிவரை இருந்து அமைதி காத்து பாருங்க. நாடகம் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை. இந்த நாடகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நாடகம் பார்க்கும்போது தயவு செய்து ஆத்தா அந்த ஜூஸ் பாட்டில் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா என் கண்ணுக்கு எதுக்கே ஜூஸ் குடிக்காதீங்க. உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேச்சா பேசக்கூடாது. என்னப்பா அவ்வளோ காசு போட்டு அவ்வளோ வாங்கி அவ்வளோ சாப்பிட்றாங்க. ஆமா என்ன எச்சி விடுது ஐயா. இந்த ஜூஸ்னால அன்னைக்கு ஒரு ஊர்ல பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாடகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எதுக்கு ஒரு பாட்டில் உட்காந்து ஜூஸ் குடிச்சது 10 ரூபா பாட்டில். இவ்வளவு பெரிய பாட்டு தானே. இவ்வளவு பெரிய பாட்டில் இவ்வளவு நேரம் குடிக்கலாம். 5 போனா 5 நிமிஷம் குடிக்கலாம். அந்த ஆத்தா 1.5 மணி நேரமா குடிச்சிச்சு. ஜூஸ் அப்படியே அப்படி பாட்டு தப்புடு பிடிங்கி நான் குடிச்சிட்டேன். சூப்பர். ஐயோ குடிச்சிட்டானே பாவி பயில கிளம்பிடுச்சு அந்த ஆத்தா. அப்புறம் தான் ஏன் கத்திர உனக்கு வேற பாட்டில் வாங்கி தரேங்கிறே. லூச்சு பயில நீ குடிச்சது ஜூஸ் இல்லடா, நான் வெத்தலையை போட்டு துப்பா வழி இல்லாம அந்த டப்பாவில் துப்பு போச்சு. இது தெரியாம அதை எடுத்து குடிச்சு விட்டு தெரிஞ்ச மாதிரி இங்கே தான் அசிங்கப்படக்கூடாதா. நல்ல வேலைக்கு டப்பா வெத்தலையை துப்பி வச்சிருந்துச்சு. ஒண்ணுக்கு போக வழி இல்லாம பேச்சு வச்சாங்க. ஆமா என்ன செய்ய முடியும், அதே நடந்தான் நடந்திருக்கோம். அதனால போயிட்டு வர்றேன், சாமி கும்பிட்டுவோம், அப்புறம் நம்ம வேண்டிய தொடங்குவோம். பிடிங்க. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே கேட்டு நீ கண் வளரு தாளே நல்லேனோ. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே கேட்டு நீ கண் வளரு தாளே நல்லேனோ. இந்த உலகையால் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன், கவல தீர்க்க வேணாமா கண் வளரு தாய். ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சு பாரம் திருப்பாரம் நெஞ்சில் நிறுத்தி வைப்பே. ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சு பாரம் திருப்பாரம் நெஞ்சில் நிறுத்தி வைப்பே. சந்தன மல்லிகையே துளி கட்டி போட்டே கேட்டு நீ கண் வளர் தாளே நல்லேனோ. பாம்பே தலையனதா வேப்பிலையே பஞ்சுமெத்து ஆத்தாகன் வளர ஆறிலாரோ பாடுமுள்ள. பாம்பே தலையனதா வேப்பிலையே பஞ்சுமெத்து ஆத்தாகன் வளர ஆறிலாரோ பாடுமுள்ள. எந்த ஒரு புள்ளைக்குமே இந்த மரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதப்பா விட்டு விட்டு கண்ணில. தாயே இனி நீ என்ன நெஞ்சில் தங்கி விடு, போகும் இடம் யாவும் எப்பவும் கூட இரு. சந்தன மல்லிகையே துளி கட்டி போட்டே கேட்டு நீ கண் வளர் தாளே நல்லேனோ. ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே உலகே பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்திலே. உதட்டு பறிக்கையிலே 1-2 தின்றுதடி, அதனால் ருசி பார்க்க மொத்தம் இங்கு வந்ததடி. ஆயி மகமாய் நான் என்ன கொடுத்து வச்சே பாதம் திருப்பாதம் நெஞ்சில் நிறுத்தி வைப்பே. சந்தன மல்லிகையே துளி கட்டி போட்டே கேட்டு நீ கண் வளர் தாளே நல்லேனோ தாளே நல்லேனோ தாளே நல்லேனோ.
கைதட்டி அனுப்பிடுங்க. கைதட்டிங்கன்னா நல்லா உற்சாகத்தை போட்டுருங்க. நல்லா கைதட்டி வச்சு பாருங்க. நன்றி நன்றி நன்றி. எந்நகரம் பொன்னகர் என்று சொல்லக்கூடிய நன்னகரமா நமது கம்மங்காடு ஸ்ரீ உருமநாதர் கோவில் அபிஷேக ஆராதனை விழாவினை முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவரை மேலே கம்மங்காடு மிராசுதாரர் உயர் திரு ஐயா ஆர் செல்வமணி சிந்திரார் அவர்கள் தலைமையிலே நடைபெற்று நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம். அண்ணே நடக்கிற நாடகம் வள்ளி திருமண நாடகம். அம்மா தங்கச்சி எல்லாம் இருந்து பாக்குறாங்க. இவங்க பாக்குறது புராண நாடகம். ஏப்பா இப்ப என்னப்பா என் வீட்டுல பாக்குறதெல்லாம் தர்த்திர நாடகம். அது என்ன தர்த்திரியம்? சாயங்காலம் 6 மணிக்கு டிவியில போட்டுறா. என்ன நாகினி மோகினி நந்தினி இதெல்லாம் பார்த்தா குடும்பம் உருப்புறது ரொம்ப சிரமம். என்னையா பார்க்கலாம். கேக்குறீங்க? அவளும் பழப்புதான். சரி. அதுக்கு நம்மளால அடிமையாக கூடாது. இந்த சீரியல்னால என் பொண்டாட்டி 2 வயசு பையன் என் மகனை கொல்ல தெரிஞ்சா. பேச்சுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. தம்பி உண்மையை சொல்றேன். அப்படிலாம் பேசாதயா. உண்மையதான் சொல்றேன். மைக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, மேடையில நிக்கிறோம் அப்படிங்கறதுக்காக இத ஏயா சீரியலுக்காக யாராவது 2 தம்பி, வயசு என்ன நடந்துச்சு கேளுப்பா. ஏய்யா, என்ன நடந்துச்சு கேளியா? அந்த பிள்ளை சீரியல் பார்க்க 2 வயசு பையன் பசியில கத்திட்டா. தப்புன்னு பொட்டி பாட்டில பாலை ஊத்திக்கிட்டு புள்ளைய மடியில போட்டு புள்ளைக்கு பால் கொடுக்க புள்ள விடாவட்டி கத்துற. பால் முடிச்சிருக்கும் அப்படி நினைச்சா நான் போய் பார்த்தேன். வேற என்ன? இந்த லூசு முண்டை நாடகம் பார்க்குற ஆர்வத்துல பால் பாட்டில வாயில திணிக்காம மூக்கில திணிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம் தானே. டேய், மூக்கில திணிச்சா பிள்ளைக்கு மூச்சு முட்டாதாடா? சீரியல் மோகப்படா அப்படி. நான் என்ன ஒண்ணுண்ணா? ஆமா, நான் மூக்கில மோகர கட்டைய பாரு. இதுல ஒரு விதத்துல நான் கொடுத்து வச்சவன். எத்தனை மணிக்கு நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனாலும் எப்ப என் புருஷன் வருவாருன்னு என் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா. அன்னி கோணம் அப்படின்னு 12 மணி 1 மணிக்கு போனாலும் சரி, பச்சை தண்ணி பழம் விடாம எப்போ 1 மணி காத்துக்கிட்டு இருப்பா. மாமனார் வளர்ப்பு அப்படி தம்பி. ஏன் நம்ம மாமனார் அப்படி சொல்லு. மொத்தமா மாமனார் தான் யாரை சொல்ல முடியும்? அன்னைக்கெல்லாம் சீராளி பக்கம் நாடத்து போயிட்டு வாரு, சாப்பிடாம 1:30 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காயா. தங்கமான குணம்டா தம்பி. அந்த வளர்ப்பு அப்படி. அப்படி ஆனாலும் கிளம்புது பாரு பாம்பு. மலைக்கு ஈச கிளம்பல. ஏன் அப்படி அந்த பிள்ளை காத்துக்கிட்டு இருக்கு? ஏன் நம்ம பொண்டாட்டி அப்படி காத்துக்கிட்டு இருக்கு? ஒண்ணு கொண்டு உடைய நம்ம பொண்டாட்டி தான். ஏன் அப்படி காத்துக்கிட்டு இருக்கான்னா, நான் தான் போய் சமைக்கணும். அன்னி கோணம் அப்படின்னு மொகரக்கட்டை பாரு, சோறு படிச்சு போட்டுருக்கேன். அண்ணி கூட அப்படிங்க. ஆனா போனவன சமைக்க மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் பாத்திரம் விளக்கிட்டு தான் சமைப்பேன். பாவாடை எல்லாம் துவைச்சு போட்டு தானே. சரி விடு, வெளியே சொல்ல வேண்டாம். அதனாலதான் கல்யாணம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருப்போம். கல்யாணத்துல நமக்கு தோசம் விலகுது. என்ன தோசையா? தோசம் தோசம். தாலி கட்டவனுக்கு அண்ணியோட சந்தோஷம் போயிடும். தாலி கட்ட போறப்ப ஐயர் சொல்லுவார், யாரும் கவனமா கேட்கறது இல்லை. என்னானு மகளையும் தந்து நானே மாப்பிள்ளை அழைச்சுடுவாங்க. நல்ல நேரம் முடிய போகுது. யாருக்கா? ஐயா இருக்கா? அன்னையோட மாப்பிள்ளைக்காரனுக்கு சனியம் பிடிச்சிச்சு. மண்டை மண்ணு கூட வரைக்கும் விட்டு விலகாது. இதுல நான் கல்யாணம் பண்ணங்க. கல்யாணத்துக்கு முதல்ல நாடத்தை வாங்கிட்டு தாலி கட்ட போறேன்னு மனமேடைக்கு வந்தேன். ஐயர் ஓம கொடுத்துல குச்சியை போட்டு கொடுத்து பொங்க கிளப்பிட்டாரு. கட்டு மேல தாலியை கட்டுனாங்க. தாலியை கட்டுன்னு ஊரே அடிச்சுக்கிறேன். நான் தாலி கட்டுறதுதான் பிரச்சனையா? கலாட்டாவா? நான் தாலி கட்டுறது பிரச்சனை. என்ன பிரச்சனை விசாரிச்சா அப்பதான் தம்பி தெரியும். தூக்க கலக்கம். கட்டு மேல தாலியை கொண்ட மாமியாரத்தை கட்டிட்டு பரவாயில்ல, என்கிட்ட அனுப்பி விடு தம்பி. நீ ரொம்ப வறுமையில இருப்ப போல. கல்லு வச்சு நச்சு விடுற பாத்துக்க. ஏற்கனவே பழகி இருந்தியலோ? அரையா ஏறிக்க பேசாம அச்சோ யூடியூப் போடுதா சாமி. ஜோத்துல வச்சிருவாங்க வீட்டுல. லைவ் வேறயா? சரி ரைட்டு. என்ன இந்த நாடகத்திலே நடிக்க காத்திரக்கூடிய நடிகர் நடிகளை பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் அறிமுகப்படுத்துவது எனது கடமை. சென்டர் பெல்லா வெற்றி பெற்று கொண்டு நடிப்பு சிறந்தன் அன்பு மாமா CR சீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்திருக்கிறார். காணக்கோயில் கடைவாணி கோயிலின் குரலோவியும் எனது உயிரில் மேலான அன்பு அக்கா புதுகை அனிதா அவர்கள் வள்ளினாக நடிக்க காத்திருக்கிறார். காணப்பிரியர் கனகப்பிரியர் வீணாகன பிரியர் தென்னகமெங்கும் தனக்கான தனி பேருபுகள் பெற்று வரும் இணையதள புகழ் மரியாதைக்குரிய அருமையப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த கலைவேந்தர் லே கவிராஜ் அவர்கள் நாரதா மகனுடன் நடிக்க காத்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்கமேல மாறுமுடிய கலையரசு நவரச நாயகன் தேனிசி தென்றல் அருமை சகோதரர் டிப்ளமோ மியூசிக் புதுகை பிரபுராஜ் அன்னார் அவர்கள் ஹார்மோனியத்தை சித்து காட்டுவார். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. புவாசமேடை போடுதம்மா, பின்போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா
ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாடு ஓடலோ, ஆழம் குயில் மேலே கனித்தேன் கனிகளை தேடுது, ஆசை கிளி பார்த்து ராகம் வந்து பாடுது, காடுகள் மலைகள் தேவனின் கலைகள் செந்தாழம் பூவில் வந்தாடும் சென்றல் என் மீது மோதுதமா, வாசமேடை போடுதமா, பின்போல ஜாடை பேசுதமா, அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். அருமை அருமை அருமை, நன்றி நன்றி. அதற்குனாக கோடி எடுக்குமர்கள் மின்னல் முழக்கும் அருமை தம்பி புதுகை ரெட்டியாளத்தை சேர்ந்த எம் காளிதுரன் அவர்கள் மிருதங்கம் அன்போலன் தபேலாவை இசைத்து காட்டுவார். தம்பி கேமராவே முளைக்காம நான் பக்கம் பார்த்து சிரிங்க.
முக்கியமான விஷயம்னு நல்லா தலை சிறந்த நடிகர்களாக போட்டுருக்கிறீங்க. யார் யாரை எப்போ அனுப்பணுமோ நாங்கள் அனுப்பிடுவோம். 12 மணி வரைக்கும் பபுன் டான்ஸ், 12 மணிக்கு அப்புறம் கதையை சிறப்பாக தொடங்கிடுவோம். அதுக்கிடையில் நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ நாங்கள் ஜாலியாக இல்லாமல் பண்ணிடுவோம். யாரும் எங்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டாம். மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். அது மட்டும் சொன்னால் நான் மெண்டல் லூஸ் ஆயிடுவேன். அதற்காக படமாற்ற மன்னன் ஆளுநர் மாஸ்டர் அருமை சகோதரர் ஏ.கே. அருள் அண்ணாவர்கள் ஆளுடைய சித்து காட்டுவார். அருமை வேற ஐட்டம் எதுவும் இருக்கா? புதுச்சா புகுத்தி இருக்கலாம்ல, இந்த வாயில செய்வீங்களே. அருமை அருமை, நன்றி நன்றி. எங்களுக்கு
தாயும் தந்தைமார்களுடைய தாளத்தை செய்யக்கூடிய அருமை சகோதரர் கே தியாகராஜன் அவர்கள் தாளத்தை செய்து காட்டுவார். ஆமா. பரட்டி பரட்டி உருட்டு சமாசரா சமாசரா. ஏய் 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 அடிச்சது என்ன தீர்மானம்? இப்படி 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 அரே ஏய் பா இவர் பேர் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? அவர் பேர் வாங்குறா இதுக்கு எவ்வளவு வாசிப்பா தகதறிக்கிறதுக்கு அப்படி சிறப்பான முறையிலே வண்ண திறன பாத்துக்கிறோம். இங்கே சிறப்பான முறையிலே வண்ண திறனங்க அமைப்பகம் பிடாரியம்மன் சீன்கமேனி உரிமையாளர் பெருமநாடு சந்திரன் வண்ண வண்ண கலர் லைட் பிடாரியம்மன் சீன்கமேனி உரிமை சந்திரன் அவர்கள் ஆரம்பிச்சாங்கல்ல. உன் மண்டைய புடக்கிற பாரு ஆடல் பாடுற போட்டு அதில் பாட்டு லைட்டை பார்த்தா வாசிக்க ஆரம்பிச்சிடறாச்சு. உடைய கையெடுத்து கும்பிடுற சாமி லைட்டை பார்த்தா விழுப்பிட்டு அடிக்கிறா. இங்கே சிறப்பான முறையிலே நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்கும் நேரக்கும் மிக தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு அருள்முருகன் சவுண்ட் சர்வீஸ் கம்மங்காடு மேலப்பட்டி அருள்முருகன் ஒரு அற்புதமான ஒளிப்பெருக்கில் இதற்கு மீண்டும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குழுவுக்கு நன்றி வணக்கம். வரும்போது நல்லா சாப்பிட்டு வந்தோம். இவ்வளோ செலவு பண்ணி நாடகம் வைக்கிறேன். நீங்கள் ஒரு நாடக நடிகனுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுங்களே. ஒரு சாம்பார் சொன்னால் ரசம் வச்சா போதும். எங்களுக்கு பெருசாக கறி மீன்லாம் நான் கேட்கல. ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அது ஒரு மாதிரி. அதனால் அடுத்தடுத்த நாடகங்களில் நம்ம கிராமங்களில் நம்ம ஊருக்குள்ள வந்தா வெறும் மட்டன் வாடையும் சிக்கன் வாடையும் மீன் வாடையும் தான் இருந்துச்சு. பையன் எல்லாம் நீங்களே தின்னப்பட்டு எங்களை ஹோட்டல்ல விட்டு சாப்பிட சொன்னீங்க. எல்லாம் உங்களுக்கு பாவமா தெரியல. சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குழுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்படிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் MST சி பிரபாகர் சிந்திரார் மற்றும் கம்மங்காடு கீழப்பட்டி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடகத்தை அமைத்தக்கூடிய நாடக அமைப்பாளர் ஆர் சதாசிவம் அவர்களின் தப புதல்வரும் அருமை சகோதரர் SR கண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை மிக சீரோடு சிறப்போடும் அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுகை வி அனிதா அவர்கள் டான்ஸ் காமிக்கால் அடிக்க வந்திருக்கிறார். அடி வெள்ளக்கார வேலாகி கொள்ளக்காரியானாயே எதை பத்தி ஏன் நெஞ்ச நீ தொலைச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்டு பொண்டிலிகள் கேட்டியோ என்ன ஒடுருவி பாகுதே உன் மொழி என்ன தாட்டையோ என்ன சளம்போடு வைக்குதே. என்னை பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் எனது பெயரை நானே அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை பூவரசுடைய சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை
உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன தலையில போட்ட விதியா ஏங்க சங்கு ஊதுறியா அது என்ன ஆம்பளை போட்டு சங்குல ஆம்பளை போட்டு இன்னைக்கு தான் பாக்குறேன் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை பூவரத்துடைய சேர்ந்து கருப்பா கொன்னையூரி எல்லையிலே சாமி விருப்பம் உடுப்பாதிப்பா உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகர் காசிரான டவுசர் வெளியே தெரிஞ்சு போச்சு உங்க வீட்டு எங்கே செல்லும் இந்த பாதை அந்த நிலைமையில தான் இருக்கேன் வர வர சேர்ந்து விக்கிற மாதிரி ஆக்கிட்டே எப்ப அந்த சாமி ஆர்டர்ல புடிச்ச தம்பி எங்க இருக்குது வாங்க நாம வரல சாமி ஆர்டர் நீ புடிச்சிடல ஆமா கை குடுறா நன்றி ஆனா நீ பேண்ட் கவுட்டு இதுல சாமி பால் படம் எடுக்கும்போது தலையில கொண்டு வந்து பிடிப்போம் கொஞ்சம் கோமா வேகமானா இடுப்புல கட்டி பிடிப்போம் நீ எப்படி பிடிச்ச இப்படி பிடிச்ச உன்னை பிடிக்க சொல்ல நீ எதை பிடிப்ப லூசு போயிட புதுக்கோட்டை பூவரத்துடைய சேர்ந்து என் பேரை சொல்லிட்டு போறேன் புதுக்கோட்டை பூவரத்துடைய சேர்ந்து விஆர் தமிழ்வேந்தன் பபூன் காமிக் நான் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே வெட்டியோ ஒரு அருவா எடுத்து வந்து அம்மா அக்கா அஞ்சம்மாக்கா போட்டோ எடுத்துக்கங்க அதனால எங்கள் நாடகங்கள் எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த முறையிலே யூடியூப் வலைதளம் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய கோயம்புத்தூர் இது நம்ம ஊரு இது நம்ம ஊரு உங்க ஊர் இது உங்க ஒரு யூடியூப் சேனல் கோவை அருமை சோதரர் இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அனுப்பி தந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு நன்றிகள் வணக்கம் போயிட்டு வரேன் முதல்ல சொன்ன மாதிரியே யார் யாரை எப்போ அனுப்பணுமோ அனுப்பிடுவேன் இடையூறு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போட்டு போறதுக்கு மேலே ஒரு விஷயம்னே நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா தயவு செய்து செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க அப்படி வாங்கி கொடுத்தா அவங்க பயன்படுத்துறத பாருங்க இப்பதான் வெள்ளை வெள்ளையன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றீங்க நம்ம மூஞ்சில அடிச்சுட்டு இதுல ஒரு 16 வயசு பையன் போன் பேசுறானா அவன் யார்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சுக்கலாம் போன் வரும் ஹலோ போன வாங்கி எப்ப பார்த்தா நோய் நோய் திட்டுவேன் அப்படின்னா அப்பாட்ட பேசுறேன் அதே பயலுக்கு பொம்பளை பிள்ளை பொண்ணு இவன் ஆக்சனே மாறிடும் ஏன்னா நாக்கு வெளியில வந்துருச்சு அடிச்சுக்கிறாங்க அழுகுறாங்க கத்தியை தூக்கி கழுத்துல வைக்கிறான் அது பயலுங்க பொம்பளை பிள்ளை போன் பேசும் மாதிரிக்கா பக்கத்துல உட்காந்துருப்ப போனை தூக்கி காதுல வச்சுக்கிட்டு நோக்கியாவா நக்கியாவும் தெரியல அது மாதிரிலாம் செல்லை போட்டு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம் 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 உங்கள் வீட்டு குழந்தைகளை வக்கீல் படிக்க வைங்க டாக்டர் படிக்க வைங்க இன்ஜினியர் படிக்க வைங்க படிக்கிற அவங்க விருப்பம் படிக்க வைக்கிற உங்களோட விருப்பம் அதோடு சேர்த்து நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை சொல்லி கொடுத்து வழங்க வருங்கால இந்தியா விவசாயிகள தான் எவ்வளோ விஞ்ஞான உலகம் வந்தாலும் 5G 4G வந்தாலும் இந்த உயிர் வாழ கஞ்சி தேவை விவசாயத்தை சொல்லிக் கொடுத்து வழங்க என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த காட்சி ஒருவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 ஜோரா கை தட்டுங்க சரி இருப்பா போயா எனக்கு போக மாட்டேன் கிளம்பு ஏப்பா நீங்கள் விபூதி அடிச்சேன்னா அன்னைக்கு எப்படி தான் விபூதி அடிக்கிறோம்னு ஒருத்தன்
கட்டிக்கிட்டு மேடையில் சிமெண்ட் வச்சிருக்கா அதை அள்ளி அடிச்சு விட்டாங்க. நான் பட்டா வச்சா எனக்கு தெரியும். அது நீ தான். அதில் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது விளக்கேற்றி தானே வீட்டுக்கு கூட்டி போகிறோம். எந்த பண்பாடு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு கேக்கில் விளக்கு வச்சு பூன் ஊதி வெட்டி நம்ம சாப்பிட தெரியல. அப்படி கேக்கு வெட்டி நாம விட்டு சாப்பிட்றதுக்கு அந்த கேக்கு வாங்குற காசுக்கு 10 அனாதை குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏழை மாணவனுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. இல்லையா ஒவ்வொரு மரக்கன்று நட்டு வைங்க, நல்ல மழை நீரையும் நிழலையும் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். பொண்ணு விளையிற பூமியடா, பொண்ணு விளைகிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பாய் கவனித்து செய்வோமடா. உண்மையாய் உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து சேருமடா. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி பயக்காட்ட உழுதுவோம் செல்லக்கண்ணு. பசுங்காளைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு, பசுங்காளைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி பயக்காட்ட உழுதுவோம் செல்லக்கண்ணு, பசுங்காளைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஆத்தூருக்கு சிரிச்சம்மா பார்த்து வாங்கி விதைச்சு என்றா பல்ல காட்டுற. ஆத்தூருக்கு சிரிச்சம்மா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்த பறித்து நட்டு போடு செல்லக்கண்ணு, தண்ணியே ஏற்ற போடு இறத்து போடு செல்லக்கண்ணு. நாத்த பறித்து நட்டு போடு செல்லக்கண்ணு, தனியே ஏத்த பொடுத்து இறச்சி போடு வள்ளிக்கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லால வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லால வச்சு அறுத்து போடு கணத்து வெட்டு செல்லக்கண்ணு. நெல்ல அடுத்து தூத்தி அனந்து ஓடு செல்லக்கண்ணு, நெல்ல அடுத்து தூத்தி அனந்து ஓடு செல்லக்கண்ணு. பொறிகை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, பொதிகை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் யாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தையும் செல்லக்கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீங்க வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு. சேர்ந்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணு பக்குவமா, சேர்ந்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணு பக்குவமா. அம்மா கையில கொடுத்து வை செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டு உழுது போடு செல்லக்கண்ணு, பசுங்களைய போட்டு பாடுவாரு செல்லக்கண்ணு. செல்லக்கண்ணு. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ, கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோ, ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ, கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோ, ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் மறந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை,
தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் மறந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் என்ன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அண்ணன் என்ன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்தவில்லை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக நன்றி நன்றி புதுசு வாங்கி வச்சிருக்கேன் பெயிண்ட் அடிக்க வர்றியா வந்து வரங்கடி பச்சை புள்ளி எப்படி விரட்டுறீங்களே அப்புறம் அண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கீங்களா குச்சி எடுத்தோடனே எனக்கே பயமா போச்சு சின்ன பிள்ளை நம்ம ரெண்டு அப்பா அடிச்சால அண்ணையாவும் வந்துருச்சு அப்புறம் தம்பி நீங்க எப்படி சின்னவங்கள நல்லா இருக்கீங்களா அப்புறம் அண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க எங்கன்னு இப்ப நல்லா இருக்கீங்களா அப்புறம் தேங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரசிகர் நீங்களும் எப்படி நல்லா இருக்கீங்களா சரிங்க சரியா ஆத்தாடி ஆண்களோட பெண்கள் கூட தான் அமைதி யாத்தா அந்த ஈரத்துல போய் உட்காந்துருக்கீங்க வீட்டுக்கு போக சொல்றியா போயிடாதீங்க எனக்கு பயமா இருக்கு இல்லண்ணே ஈரமா இருக்குது ஈரமா இருக்கு கீழேயும் குளு குளுங்குது மேலேயும் குளு அதுல பாரு எவ்வளவு ஒரு இதுன்னு பாரு உண்மையிலுமே நம்ம ஆண்களை எல்லாத்தையும் சேர்ல உட்கார வச்சு பெண்கள் கீழே உட்கார்ந்து அழகு பாக்குறாங்க எவ்வளவு பெருந்தன்மை பாரு பெண்களுக்கு பெண்கள் தாயா இறக்க குணம்னா யாரும் விட்டு கொடுக்கிற தன்மையே பெண்கள் தாயா ஆமா ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஆண்கள் வந்து உழைக்க பிறந்த என் பொண்டாட்டி மட்டும் விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிறா எப்படி விட்டு கொடுப்ப விளக்கமா தெரிஞ்சு சாத்துவா பாத்துக்க உக்காமக்க அப்புறம் அண்டே ஒளிபிரிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களானே அப்புறம் எப்பா லைட் எப்படி இருக்கியா என்ன இப்படி உட்காந்துருக்கீங்களே அப்படி சொல்லுங்க உண்மையிலுமே உள்ளர என்னால உட்காருங்க அந்த லைட் விழுத்து பார்த்தோன்னே பிளுக்கு 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 அப்புறம் அண்ணே யூடியூப் பண்ணேன் வணக்கம் பண்ணேன் லைவ் ஆனே ஓடுது மைனா எங்க மந்தமா மட்டுமா படம் எடுக்கட்டும் நமது பணியை பணியோடு தொட வேண்டும் ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போல தோப்புதான்டா நான் ஏறி தங்கச்சி அனிதா எல்லாத்துலயும் ஏறி எங்க
என் அண்ணன் சொல்றேன். உருப்பட்டுமா பணத்தை நானும் பறிக்கட்டுமா ஏறினது ஏறினது மாமா எந்த பாலும் தோப்புறதா போடு 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 விடாத. ஏறினது ஏறினது மாமா எனது பாலும் தப்புதானா ஏறினது உருப்பட்டுமா மாமா பணத்தை நானும் பறிக்கட்டுமா ஏறினது உருப்பட்டுமா மாமா பணத்தை நானும் பறிக்கட்டுமா ஏறினது ஏறினது மாமா எந்த பாலும் ஒரு வருஷம் மாமா என்னதாச்சு தலைமுழுகி ஒரு வருஷம் மாமா என்னதாச்சு தலைமுழுகி கீழே வாடிடுவோம் மாமா குடியாய குடிநம மாமா கீழே வாடிடுவோம் மாமா குடியாய குடிநம மாமா திறந்து வச்சு மாமா சமக்காலாத்த விரித்தி வச்சு அண்ணாலாம் திறந்து வச்சு உங்க சமக்காலாத்த விரித்தி வச்சு நல்ல பாபு நல்ல பாபு மகண்டு மாமா நபருவே சமத்தில நல்ல பாபு மகண்டு மாமா நபருவே சமத்தில ஏறினது ஏறினது மாமா பணத்தை போல தப்புதாண்டா ஆஹா. இன்னைக்கு வந்திருக்கிறோம் எனக்கு யாருமே மாமா கிடையாது மாமா இல்லையா அண்ணன் இந்த மைனா குஞ்சு மாமா உட்காந்துருக்கு அவர் அப்பா அப்பாவா அநியாயத்துக்கு கலரா இருக்கு அப்பா எங்க அப்பாவுக்கு அழகே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டதாப்பா சிரிக்க மாட்டேன் நீ உம்பாவா ஆஹா. பக்கத்துல பக்கம் இருக்கின்றது இப்படித்தானே இருக்க வேண்டிய முறையில் பக்கம் அந்த நாடக அமைப்பாளர் ராஜேஷ் அவர்தான் உனக்கு மாமா எனக்கு அண்ணன் அண்ணன் அவரும் அண்ணனா கூட பிறந்த சகோதரன் யாருன்னு ராஜேசன் அண்ணன் எதுக்கு தான் இந்த நாடகத்துக்கு வர்ற எல்லாத்தையும் அண்ணனா போட்டுவிட்டு ஏய்யா சிரமப்பட்டு மனப்பாறந்து ஒரு மாமா இருந்தா தானே உனக்கு கிளுகிழப்பு உண்டாகும் அதுக்குன்னு என்னன்னா மாமா உள்ள ஆளுல போட்டுக்கணும் இன்னைக்கு நான் உனக்கு மாமா கரெக்ட் பண்ணிருக்கேன் அண்ணே அசிங்க ஆபாச அனிதாவுக்கு பிடிக்காது பிடிக்க செய்கிறதுதான் அதுவும் கிடையாது ஏன்? ஏன் நீங்க ஆப்போசிட்டாவே பேசலையா அப்படி செய்யறது செய்யணும் சும்மா கிடக்குற அப்படியே நீங்க வரல தூண்டி விட்டுருந்தா அப்புறம் தான் நான் பேசிட்டு வச்சுருவாங்க அண்ணே நான் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீ இருக்கிறதே எனக்கு பெரிய பிரச்சனையா ஒளிபரிக்கினா இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒளிபரிக்கு மற்ற ஊர் பொதுமக்களுக்கு விழா கம்மி நன்றி ரசிகர்கள் அருமையாக ரசிக்கிறீங்க இப்படி வரைக்கும் ரொம்ப பொறுமையோடு இந்த வழியில் நடத்தை கண்டுங்க பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன் ஆளான கண்ணி பொண்ணே படாத ரோஜா கண்ணே நாளான கண்ணி பூங்குயிலே ஆமா ராசாத்தி அடியான பகு வீதி எடுப்பது ஆசிரதே வாசலடி அடியான பகு வீதியடி பட்டத்து யானை இருந்தால் நீயும் மண்டேமம் போயிருப்ப நீ பட்டத்தை அணையும் தான் நீதான் பக்குவமா போகிருப்ப பூங்குயிலே யார பச்சை குத்தி கணவனோட பெயர் எழுதி ஓடி தம்பி சின்னவங்கள கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா என்ன ஆமான்னு கடுப்பா பேசுற ஏங்க ஆமாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்றேன். சிரிக்கவே மாட்டேங்கிற வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டு தான் வாசிக்கிறேன். உங்களுக்கு தான் என் மூஞ்சி அப்படி தெரியுது போல. இல்ல உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? கூப்பிட்டியல எதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலன்னு ஆயிருச்சுங்கறத சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மிருதங்கத்தையே போட்டு இந்த விரட்டி விரட்டி ஏய் 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 தங்கச்சி நீ பக்கத்துல போயிடாத கை நீட்டி பச்சை கணவனோட பெயர் எழுதி எங்க வந்து யாருடா நீதான் சொல்லிட்டதா ஏங்கல பத்தறியாரு தான் நீதான் கை நீட்ட காரணம்மா பூங்குயிலே ஆஹா பச்சை குத்தி வீமனோட பெயர் எழுதி விரல் நீட்டி பச்சை குத்தி வீமனோட பெயர் எழுதி ஏடி மச்சரி யாருடா நீதான் சொல்லிட்டதா நீ பத்தறியாரு தான் நீதான் வர்ணித்த காரணம்மா பூங்குயிலே
போடி. எல்லாம் ஜோரா கை தட்டலாமே, ஏன் அப்படி எல்லாம் உருண்டே உட்காந்துருக்கீங்க? தட்டுங்க. பிடிச்சிருக்குதா பிடிக்கல? உங்க 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 ஆளுகளை தட்ட சொல்லு. எங்க ஆண்களா? பெண்கள். எனக்கு பெண்கள் கூட இருந்தாப்பா, உங்களுக்கான இறக்கப்பட்டு கீழே உட்காருங்கன்னு பேசுறேன். நாடகம் தான் நடக்காடா. சரி சரி, இசைக்குழுவிலே உங்க 4 பேர்த்திட்டு வரலான்னு நினைக்கிறேன். வரவா? எக்கோ சொன்னேன்ல. இது ராத்திரி நேரம், தூக்கத்தை காணோம். இது என்னங்க சொல்லுங்க, என்னங்க சொல்லுங்க. இது ராத்திரி எனக்கு தூக்கத்தை காணோம். இது என்னங்க சொல்லுங்க, அட என்னங்க பாப்பில் சொல்லுங்க. இது ராத்தி 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 ராத்தி. வீட்டுல வீட்டுல தங்கச்சி ஓயாம அடிக்க வர. முத தங்கச்சி என்கிட்ட தான் வந்து ரிஹர்சல் பார்த்துக்கும். ஆமாமா. அப்பா அண்ணே அருளண்ணே, எங்க அப்பா சங்கத்திலே சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டாரு. என்னன்னு 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு கிடந்தியல. உங்க 2 பேர்த்தையும் நான் பெத்ததுக்கு 4 ஊர் 10 நாள் போயிருந்து தொலைஞ்சிருக்கேன். என் பேரை முடிஞ்சளவு இங்க எடுத்துட்டு வந்துருக்க மாட்டாரு. சின்னவரா அந்த கிளி மச்சா மச்சா எப்பத்தான் வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக. அனிதா உசுறுபாடுது, மணப்பாறை அனிதா உசுறுவாடுது, ஹாலிவுட் அனிதா உசுறுபாடுது. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே, தலைக்கு செல்லவும் மேலதானே சமைச்சேனே. மச்சா 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 ஆசை மச்சானே, அழகு செல்லவும் மேலதானே சமைச்சேனே. கட்டிலிருந்து காத்திருந்து வரதுக்காகலா. எப்பதான் 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 வருவீங்க உள்ள எங்குது உசுறுபாடுது, எப்பதான் வருவீங்க உள்ள எங்குது. உசுறுவாடு. ஏ மச்சா மச்சா என்ன அடிக்கிறது? அப்புறம் அண்ணே உங்கள்கிட்ட அடி வரவானே, அடி பட்டுச்சு அதான் தூக்கி போட்டாப்புலே. பெட்டி மிருதங்கத்தை கூட்டி போனா ஆளை போஸ்ட் பண்ற மாதிரியே தூக்கி போறியாப்பா. ஆனா இப்ப மட்டும் எங்க அண்ணன் வாயை திறக்காது. அடிபட்டா வேண்டான்னு அண்ணே நீ என்னதான் சொல்ல வர்றீங்க? தங்கச்சி இந்த ஆளு ஒரு மோசமானவர், எங்க மாமன். போவா வேணும், எனக்கு மாமா இல்ல அண்ணே, போவா வேணாமா? நீனா போ விருப்பம். நீ சொல்ற சைஸை பார்த்தாவே வேற மாதிரியே தெரியுது. எது அதுக்கு அது போச்சு இது போச்சு இது போச்சு அது போச்சுன்னு அங்க போச்சோ இல்ல இங்க போச்சோ எதுவுமே இல்லையே. அது வரக்கூடாது, நீ நம்ம ஒத்துக்கணும்ல. ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் ஏப்பா ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள சொல்ல புள்ள. ஏன் இந்த பாட்டு பிடிக்கலையா ரசி? இந்த பாட்டுல உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா? இந்த பாட்டு பாடவா வேணுமா? பாடணும்னா ஜோர கைத்திரிக்க பாப்போம். அப்புறம் நான் பாஸ் பண்ணிட்டப்பா. மிட்டம்ட்ட அடிக்கிறக்குள்ளே பெரும்பாடா போயிருக்கேன். ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள மச்சான் சொல்லு புள்ள மச்சான் சொல்லு புள்ள. புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான், அங்க புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான். ஆஹா அருள் அண்ணே என்ன புள்ள அருள் அண்ணே சொல்லு புள்ள அருள் அண்ணே சொல்லு புள்ள. ஹாலிவுட் அனிதா யாருங்க அண்ணே தங்கச்சி ஹாலிவுட்
அண்ணே உண்மை உங்க கல்யாணம் ஆயிடுச்சா நான் ஆகலையா அண்ணே? ஏன் என்ன பண்ண போற அவரை? அண்ணே எனக்கு நிஜமாலுமே என்ன கல்யாணம் ஆகலண்ணே. அண்ணே பேசாம இவரை கல்யாணம் பண்ணிட்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நல்லா திருவாரு ஏதா மைக் தட்ட. இங்க நைட்டு ஃபுல்லா தீ விட்டு அங்க வந்து படுத்து தூங்கிட கூடாது. தொழில் கரெக்டா இருக்கணும். சூப்பர். என்னண்ணே? பாரு பாரு பாரு. ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள? சொல்லு புள்ள. சின்ன மச்சான் சொல்லு புள்ள. பாரு ஆரிக்கா யாரு மச்சான் அங்க மன பாரு ஆரிக்கா யாரு மச்சான் என்ன புள்ள? சொல்லு புள்ள. சொல்லு புள்ள. ஆரியுட்டு ஆரிக்கா யாருங்க அண்ணே அங்க ஆரியுட்டு ஆரியா யாருங்க அண்ணே ஏ ஏ ஏ என்ன புள்ள? ஏ சலத்த புள்ள. நானும் அப்பாட்ட சொல்லிட்டேன் கருப்பாவே இருக்குதுப்பா ஏதாவது வாங்கி கொடுப்பானு உன் தலையெழுத்தியே அம்பிடுத்தான் எந்த ஜெய்? ஏ ஏ உங்க அண்ணன் நல்லா உதவி பண்றானே, புடிச்சு விடுறானே. ஏப்பா என்னப்பா என்னை கொல்ல பாக்குறீங்க அண்ணே? எங்க அப்பா நாளைக்கு சங்கத்துல வந்து பாப்பாரு. நம்ம புள்ள நம்ம ஊரு நாடகத்துக்கு போச்சு சரியா இருக்கா என்னன்னு சுந்தரம் தேவா உட்கார்ந்து பாப்பாரு. என்ன ஆளாலும் கொல்ல பாக்குறீங்க? அப்புறம் அண்ணே தியாகண்ணே கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடி. நான் காதல் கொண்டேனடி கரிக்கடினி கையில் வந்தா கடித்து திம்பேனடி. போறேன் எங்க போறேனடி வீட்டுக்கு போறேனடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல. அப்பா போறேன் நான் போறேனடி ஒரு தடவை நான் பார்த்ததில்லை கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடி கண்டினி கண்ணில் வந்தா கடித்து திம்பேனடி. ஒரு வருஷம் ஒரு தடவை நான் பார்த்ததில்லை ஒரு வருஷம் ஒரு தடவை நான் லா, லா, லா. அண்டரம் அண்டா கெடு இருக்கு. அண்டரம் இருக்கு. அண்டா குண்டா கெடு இருக்கு. அண்டா குண்டா கெடு இருக்கு. குண்டா அண்டா கெடு இருக்கு. குண்டா அண்டா கெடு இருக்கு. கெடு இருக்கு. கெடு இருக்கு. குண்டா அண்டா கெடு இருக்கு. கலாட்டு போக குண்டா அண்டா கெடு இருக்கு. கெடு இருக்கு. கெடுவா குண்டா அண்டா குண்டா அண்டா. இருடா. சாமியார் வர அண்டா குண்டா திருடுறேன் அண்டா குண்டா திருடுறேங்கிற. நான் அண்டா குண்டா திருட வரலப்பா. சாமி என்னடா பாத்திரத்துக்கு பேர் வெட்டுறது அண்டா குண்டா திருடுறது. அண்ணே என் வீட்டுல 2 சட்டியை காணோம். அண்ணே என் வீட்டுல 2 சட்டி. சுவாமிகள் சத்தியவா? ஆமாண்ணே 400 ஆண்டுகளாக கடும் தவத்தில் இருக்கிறேன். பெண் ஆசையே வேண்டாம் என்று பெண்களை வெறுத்து விட்டேன். பொம்பளை நோக்கமே கிடையாது. என் தவத்தை கிளத்தியது நீயா? சாமி முதல்ல நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நான் தான் பூதி சித்தர், என்ன சித்தர்? விபூதி சித்தர். நீங்க தான் சுப்பு சுல்தான் சூசையா? நிலா இது ஐயோ நிலா காயுது தூக்க வல்லமாமா கக்க வைக்கலாமா. அண்டனை கொடுத்துருக்க. அண்டனை கொடுக்க. அண்டா தட்டி காணா போக. அண்டா தட்டி காணா போக. பொம்பளை ஆசை கிடையாது. நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கலே சீதாராமாவதே எப்ப போய் சீத்தா ஆத்தாண்டு நான் பொம்பளை ஆசை வெறுத்து போயிருக்கல. டேய் பொம்பளை எனக்கு டேய் நீ உன்னை பார்த்தா பொம்பளை ஆசை இல்லாத ஆள் மாதிரி தெரியலையா? அதால சீத்தா ஆத்தாண்டு பாடி இருக்கு. என்ன சாமி பாட்டு பாடுங்கய்யா. சாமி
வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள ஆஹா. நெஞ்சுக்குள்ள ஒண்ணு போக. வச்சிக்கவா 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 ஓம் சிவோம் ஓம் சிவோம் ருத்ரநாமந்த வேதம் வந்தேதோ ஓம் சிவோம் ஓம் சிவோம் ருத்ரநாமந்த வேதம் வந்தேதோ ஓம் சிவோம் ஓம் சிவோம் ருத்ரநாம ஓம் சிவோம் ஓம் அண்ணா அண்ணா பாட்டு தலை வலிக்குதியா எவ்வளவு நேரம் பாடிட்டே இருப்பேன் நானும் தலையில இருக்குது பாட முடியுமா நல்லா அந்த இதுல வந்து அந்த அவரு ஆரியா வந்து அப்படியே அண்ணே நிப்பாரு அண்ணே ஒரு மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய பெட்டிக்காரு ஆ. ஒரு பாட்டை எவ்வளவு நேரம் பாடுறது ஆ. 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆ. ஏன் நீங்க அதுக்கு முடிச்சீங்க ஏய், பாருங்க மறுபடியும் எவ்வளவு நேரம் தலையில இருக்குது மண்டை வலிக்குதா இல்லையா ஏன் உச்சி மண்டையில சுருங்குது மண்டையில பாக்கையில கருங்குது தேடி வந்தாலே சார், இந்த காவல்துறை அதிகாரிகள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறான் பொன்னாரு. இங்க ஒரு சாமியார் லீலைகள் பண்றாரு இவரை கொண்டு நான் இல்ல நான் கிடையாது உள்ள தள்ளுறமா ஐயா நான் சாமியே கிடையாது நான் சும்மா ஏய் இப்ப சாமியார்னு சொன்னா பொம்பளை 40 நிமிஷம் நான் ஒரு சும்மா நாத்துக்கு பண்ணமா என்னமா இதை மாட்டி விட பாக்குறியா அப்ப நீ சாமியார் இல்லையா ஏற்கனவே இப்பதான் உள்ள இருந்து வெளியில வாரேன் பெரிய பிரச்சனை. நீ போய் இருக்க யாரு பொம்பளை பிள்ளை ரொம்ப அதிகப்படுத்தி ஆம்பளை அட கொடுக்கமா பேச கத்துக்க ஆம்பளைட்ட மரியாதை கொடுக்க கத்துக்க பெண்கள்ட்ட நீங்க மரியாதை பேச கத்துக்கங்க ஏமா பெண்களுக்காக எங்களோட பதவியே நாங்க விட்டு கொடுத்துருக்கோம் உங்கள்ட்ட தப்பா நடந்துக்க போறோம்னா நினைக்கிற தப்பு ஆண்களுக்காக நாங்க எவ்வளவு பெரிய பதவி நாங்க விட்டு கொடுத்தோம் தெரியுமா எங்களோட பதவி நாங்க விட்டு கொடுத்துருவோம் தெரியுமா இறக்குள்ள மனசு யாருக்கியா இறக்குள்ள மனசு ஆம்பளைக்குதா ஏய் இங்க பாரியா மழைன்னு பார்க்காம தண்ணின்னு பார்க்காம ஈரம்னு பார்க்காம உங்களை எல்லாம் சேர் போட்டு உட்கார வச்சு என் வர்க்க கீழே உட்காந்து ஆத்தா எல்லாம் ஜோர கைக்குதா கத்துக்கிட்டா உங்க கம்பெனியா அப்பா பெண்கள் தான் ஆத்தா எல்லாம் இருப்பா எல்லாம் ஜோர கைக்கு பாப்பா இப்ப நான் கிளப்புறேன் க்ளோஸ் நல்லா ஆம்பளை வர்க்கம் எல்லாம் இப்ப இருக்கீங்கல்ல நான் எங்களோட பதவி விட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் ஆம்பளை இருந்தத பொம்பளை பிள்ளை போட்டா அவங்க போட்டா வச்சிருக்குமா ஆனா ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் 2 கிலோ சீனி 5 கிலோ கோதுமை கிடைச்சிச்சு உங்க போட்டா வச்சு 200 மில்லி மண்ணெண்ணெய் கிடைக்கல இப்ப கை தட்டுக்கிட்ட ஆம்பளை எல்லாம் போடு, ஆம்பளை வெளில பாப்பா நீ. மாசம் 1000 ரூபாய் பணம் ஏறுது யாருக்கு ஆயா ஏய் கேக்குறதுக்கு பேர் சொல்லியா உங்களுக்கு தான் அப்ப இதுல பெரிய ஆள் யார்தா ஏறுது கைத்தலுக்கு தல ஜோர கைத்தலுக்குதா அந்த காசுனால தான் பெரிய பிரச்சனை ஏய் இதுல பெரிய ஆள் யாரியா அந்த காசுனால தான் பிரச்சனை அந்த பதவியை விட்டு கொடுத்தது யாரு அந்த பதவியை அதுவும் நாங்க தான் விட்டு கொடுத்தோம் அந்த காசுனால தான் எங்க ஊர்ல பிரச்சனை என்ன பிரச்சனை மாசம் காசு ஏறுதுன்னு சொன்னால அத சுருக்கமா மாசமானா காசு ஏறும்னாங்க எங்க ஊர்ல 2 கிழவி பேசிக்கிச்சு என்னன்னு மாசமானா காசு ஏறுமா உன் கிழவி இருக்கேன் உன்னை மாசமாக்கிடுவேன் என் கிழமை சேர்த்து 10 வருஷம் ஆச்சு தான் காசு வாங்க முடியாதோ அதுல எந்த அளவுக்கு அந்த அம்மா வேதனைப்பட்டு பேசிருக்கு எவ்வளவு ஆனா உண்மைதாம்மா சொல்றோமா எல்லாமே உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி நீங்க புள்ள பெத்துக்கிட்டா 22,000 கொடுக்குறாங்க சபாசியா நான் கேக்குறேன் கேளுங்க புள்ள பெத்த உனக்கு 22,000னா புள்ள கொடுத்த எனக்கு ஒரு 2,000 கொடுக்கலாம் ஆம்பளைக்கு நாங்க இடிச்சா போயிடலாம் உண்மைங்க மாசமான பெண்களுக்கு 22 தர்றது உண்மை என்னங்க தான் அப்படித்தானே ஆமா ரொம்ப சிரமப்பட்டு நீங்க மாசமாக்குறீங்க ஆமா. உங்களுக்கு இப்ப 3000 தர ஆரம்பிச்சாங்க என்ன சொல்ற 3000 பணம் மட்டும் இல்ல ஆ. இந்த மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி ஆ. பச்சரிசி ஆ. ஆப்பிள் ஆரஞ்சு மோகர கட்ட அது எதுக்கு கொடுக்குறாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நரம்ப கட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க அது அது பச்சரிசி ஆப்பிள் ஆரஞ்சு எதுக்கு ஏன் உடம்புக்கு சத்தியா எது ரத்தம் ஊறுமா ஆமா ஆமா இங்க பாம்பு செத்து போச்சு இனி அது ரத்தம் ஊறா என்ன ஊரா சூர்யா வாழ்க்கையை கெடுத்து விடுவீங்க அத பல பேர் வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்கவா அவன் சைக்கோவா அலையறான் என்னன்னு தெரியல கொஞ்ச நாளா இந்த பாரு நான் கேக்குறேன் கேளுங்க ஒரு குழந்தைய சுமக்கிற தாய் தானே ஆமா 10 மாசம் சுமக்கிற நீ உண்மை. உன் வயித்துக்குள்ள இருக்குது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் உன்னை யார சொல்ல முடியுமா 10 மாசம் சுமக்கிற நாங்களா இருந்தாலும் அது எங்க சொல்லவே முடியலையேப்பா நான் சொல்லிவிடுவேன் எப்படின்றே உருமநாதர் சாமி அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயித்துக்குள்ள இருக்குது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் சொல்லிவிடுவேன் எப்படியா முடியும் ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொப்பக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை பிள்ளை மேற்கொண்டு கோட்டரு கேட்டா ஆம்பளை பிள்ளை ஏங்க ராசா நீ இவளால எங்க இருந்த இருந்து எங்க இருந்தேன்னு கேக்குறேன் என் அறிவு கண்ணை மறைச்சு வச்சிருந்தோம் உன்னை எல்லாம் இங்க வச்சு கூட இனிமேல் சரி எடுத்த வேண்டிய இடத்துல செலுத்தணும் அத்தா, ஆ, குழந்தைக்கு தாலாட்டு பாடம் தெரியுமா ஆமா இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு பாட தெரியுதா ஏய் கிடையாது ஆம்பளை நீ பேசுறதான் பேசுன்னு நினைச்சிருக்கியா குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு தாலாட்டு போட்டு பாடுறது என்ன மாதிரி பெண்கள் இருக்க மாதிரி யாருமே முடியாது என்னதா அதெல்லாம் அப்பதான் எல்லாம் ஜோர கைதுக்கதா நீ இதுக்கு அக்கா கிளப்புக்கா இதுக்கு நம்ம வர்க்கத்துக்கு
நான் எவ்வளவு ஈடு கொடுத்து பேசிருக்கிறேன். இதுக்கு தட்டுனா கோயில்ல சொல்லி முடிவேன். ஏய் 10 மாசம் சுமக்கிற நாங்க எங்களுக்கு தாலாட்டு பாட தெரியாதோ? உங்களுக்கு பாட தெரியலமா? தெரியும். அன்னைக்கு பாடுறாங்க, பிறந்தாலும் பாட்டு, இறந்தாலும் பாட்டு, நாத்து நடும்போது பாட்டு, களை எடுக்கும் போது பாட்டு, கருது எடுக்கும் போது பாட்டு. ஆனா இன்னைக்கு பாட்டு தமிழ் வர மறந்துருச்சு. ஏன் எப்படி? ஒரு பிள்ளைக்கு தாலாட்டு எப்படி தெரியுமா பாடுவாங்க? தாலாட்டுல சாட பேசுனது நம்ம தமிழர்கள் தான். என்னங்க சொல்றீங்க? ஒரு எங்க வீட்டுல நிறைய சொல்றேன், எங்க அப்பத்தாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிடிச்சிக்காது. சரி. இன்னைக்கு இன்னும் மருமகனா கள்ள தூக்கி போட்டு கொண்டு விட்டு அது விழுந்து செத்து போச்சுருவான். அது அன்னைக்கு அப்படி இல்ல, மாமியா மேல மரியாதை. எங்க அம்மா அப்பத்தா வெளியில உட்கார்ந்து இருக்கேன், எங்க அம்மாவை திட்டணும், எங்க அம்மா கோவப்பட்டு என்னை தொட்டில போட்டுக்கிட்டு தாலாட்டு பாடுது. எப்படி? ஏ ஆறாரோ ஆறிறாரோ மண்ணும் நல்ல மண்ணு. என்ன இந்த குழந்தை அநியாயத்துக்கு இப்படி அழுவுது? இது புள்ள அழுவலமா, கரடி ஏதோ வாந்தி எடுக்குது. ஏன் ஆறா மண்ணும் நல்ல புது மண்ணும் நல்ல மண்ணு, ஏன் மன்னவரும் நல்லவரு. மன்னவர்னா யாரு? புருஷன் நல்லவரா? மன்னவரும் நல்லவரு. அந்த மன்னவர பெத்தெடுத்த மலக்குரங்கு தொந்தரவு. மலக்குரங்குனா மாமியால சாட மலக்குரங்குறது. உடனே மாமியா எங்க அப்பத்தா பாத்துச்சு, அப்படியாடி என்ன பேசுற? அது உடனே பூமியும் நல்ல பூமி, ஏன் புண்ணியரும் நல்லவரு. புண்ணியர்னா புண்ணியர்னா எங்க அப்பா நல்லவரா? எங்க அப்பத்தா சொல்லுது, புண்ணியரும் நல்லவரு. நான் பெத்த புண்ணியருக்கு கட்டிட்டு வந்த அந்த பெருங்குரங்கு தொந்தரவு. பெருங்குரங்குனா மருமகளை எங்க அப்பத்தா சாடையா திட்டுச்சு. இதை எங்க அப்பன் பார்த்துட்டு படுத்திருந்தால அந்த தொட்டி ஆட்ட ஆரம்பிச்சுட்டு கிளம்பிருச்சா அவருக்கு? அவன் தானா அழுகலாடி, தம்பி தோலை வேணும்னு சொல்லாம அழுகுறாண்டி. ஓ, அடுத்த அடியில் அவன் அடுத்த அட்டி போட்டுட்டான். அப்படியெல்லாம் சந்தோஷமா உள்ளது காலம் போச்சுமா. அன்னைக்கு வீடு சின்ன வீடுதான், ஆனா அந்த வீட்டுல தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தை சித்தப்பா பெரியப்பா அவ்வளவு பேர் இருந்த இடத்துல சின்ன வீட்டுல தொட்டி இப்படி வீடு சின்ன வீடுதான். இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டிட்டு புருஷன் பொண்டாட்டி புள்ளதான் 3 பேர் தான். அந்த வீட்டுல தொட்டி எப்படி ஆட்டலாம், நல்லா சுத்தி ஆட்டலாம்ல. அந்த வீட்டுல தொட்டி எப்படி தெரியுமா ஆடுது? நடு ஆள்ல ஒரு ஸ்பிரிங்க கட்டி விட்டு ஒரு இழுப்பு தான். பிள்ளைகளுக்கு இதே நோய் வராதா? நம்ம பிள்ளைகள் நம்மளே கொள்ளணுமா? எங்களுக்கு சிரமமா இருக்குது, ஆட்டிக்கிட்டே இருக்குது, கையெல்லாம் வலிக்கும். சிரமமா இருக்குன்னா ஒரு திருப்பு இழுத்துட்டா சிரமமா இருக்குன்னா புள்ள பெத்துக்காத. இந்த அளவுக்கு பேசுறீங்களா? பிள்ளைய பெத்துக்க வேண்டிய இல்ல, அந்த பிள்ளைகளை சந்தோஷமா இருக்க விடணும். 5 வயசு வரைக்கும் சந்தோஷமா விளையாட விடணும். ஆனா அன்னைக்கு 5 வயசுக்கு விட்டு இப்படி பள்ளியோட சேர்க்க போறப்ப இப்படி காதை பிடிச்சி தொடச்சுலாம். 8 தான் இல்லையான்னு பார்த்து. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, அவன் அம்மான்னு வாயை திறந்துட்டா கொண்டே ப்ரீகேஜில தள்ளிடுறது. ப்ரீகேஜினா என்ன? அவன் வாயில விரல் வச்சிருப்பான், டீச்சர் பிரிச்சு விடுவாங்க, அதுக்கு பேரு ப்ரீகேஜி. இதுக்கு பேரு தான் ப்ரீகேஜி. அதுக்கு 25,000 ரூபாய் காசு. அவங்க பகமான அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அந்த பிள்ளைய அனுப்புற லட்சணத்தை பார்க்கணுமே. காலையில 3 மணிக்கெல்லாம் தூங்குற பிள்ளைய தூக்கி உரண்டா தண்ணிக்குள்ள போட்டு குப்புக்குன்னு அமுக்கி தூக்குனா அவன் தூக்கத்துல இட்லியை கரைச்சு வாய்க்குல திரிச்சு ஒரு குத்தி இங்க ஒரு பெல்ட் இங்க ஒரு பெல்ட் நிப்பாட்டுங்க. இங்க எதுக்கு பெல்ட், இங்க எதுக்கு பெல்ட்? இங்க பெல்ட் எதுக்குன்னா வாய்க்குல போனது வாந்தி எடுத்துறப்படாது. அப்ப இங்க இடுப்புல பெல்ட், அது பின்னாடி புடிங்கிட கூடாது. அதை மாட்டி விட்டு அந்த மஞ்சள் கலர் வண்டி வரும், அதை தள்ளி விட்டு அம்மா வெளியே இருந்துக்கிட்டு எங்க மம்மிக்கு டாட்டா சொல்லு. அவன் ஓடி லூச்சு முட்டை, நீ அம்மாவே கிடையாது, அது பள்ளிக்கூடமே கிடையாது, என்ன கொண்டே வச்சு கொள்ளுறாங்க. பிள்ளைகளோட சந்தோஷம் எடுக்கிறீங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன யார் மீட்டிங் இந்த இடத்துல பாட்டு பாடி ஆட்டப்படி ஆவதுங்க எப்படி தெரியுமா? புதுக்கே சொந்த பலம் இத தேனா டைனிக்கு பலம் செக்கட்ட வந்த பலம் இது தேனா டைனிக்கு பலம் ஒரு வாக்கு பலம் ஆக பத்துக்கு பலம் தரடா. எத்தனை பேத்துக்கிட்டே அந்த பலம் பாத்தியா? எத்தனை பேத்துக்கிட்டே அந்த பலம் பாத்தியா? எத்தனை பேத்துக்கிட்டே அந்த பலம் பாத்தியா? ஏங்க இருக்குது புதிய பலம் பாத்தியா? கை கணக்கம்மா முடிச்சு பார்க்க வாட்டம்மா, கை கணக்கம்மா முடிச்சு விளையாட வாட்டம்மா இருக்குது அமை ஜி 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 ஜி. அண்ணே நம்ம ஊர்ல நான் இன்னைக்கு வியாபாரம் பண்ணி பொழச்சுக்கலாம்னு வந்திருக்கேன். அண்ணே பிரபடே அவனை கேக்குறேன், நீ ஒரு பொண்ணு தானே, உன்னைய பொண்ணு பார்க்க நான் வந்திருக்கேன். சபையில ஒரு பொண்ணு எப்படி வெக்கப்பட்டு நடந்து வரணும், எங்க இப்ப நீங்க நடத்துவாங்க? எங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்திருக்காங்க, அந்த பக்குவமே எனக்கு மட்டும்தான் இருக்கு. முடிக்க சொல்றாங்க, நம்ம அதெல்லாம் முடிக்க முடியாது. நம்ம நீ முதவே வந்து நீங்க சொல்லிட்டீங்க யார் யாரை எப்ப அனுப்பணும் அவங்க டயத்துக்கு தான் நம்ம முடிக்க முடியும். யார் நீ உள்ள வந்து ஏன் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல போல. சரி அம்மா, ஒரு பொண்ணு எப்படி சபையில வெக்கப்பட்டு வரணும், எங்க நீங்க வெக்கப்பட்டு வாங்க பாப்பா. ஆனா சொல்ல, அதை பத்தி கண்டுக்காத. அண்ணே உங்க தங்கச்சி பொண்ணு உங்க உங்க வளர்ப்பு எப்படி பாருங்க. இப்ப வெக்கப்பட்டு வரணும் செல்லக்குட்டி. பொண்ணு வரணும் வெக்கப்பட்டு அடி நொறுக்கணும் பாத்துக்க. பொண்ணுக்கு ஓகே வாடா பொண்ணு. ஆமா ஆமா ஆமா. பொண்ணு வரணும் வாங்க.
அண்ணன் வள வரணும் தெரியுமா? எப்படி சேலை கட்டிட்டு வரணும். ஆ. சேலை எப்படி கட்டணும் தெரியுமா? எப்படி இப்படி எடுத்து போட்டு இப்படி சொருகி இப்படி சேலை கட்டணும். அண்ணே ஆனா, இப்ப கூட அழகா இருக்கியா இன்னைக்கு நம்ம நாட்டுல சேலை கட்டது யார் தெரியுமா? சின்ன வயசுல 5 வயசு பிள்ளையும் 10 வயசு பிள்ளையும் தான் சேலை கட்டுது. 20 வயசு எரும மாடு சுடிதார் போட்டுக்கிட்டு சாலு போடுறது இல்ல. அது பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு வருது. அப்புறம் கையை பிடிச்சாலும் பைய பிடிச்சாலும் எங்களை கொண்டு வச்சு குத்துறது. ஏன் இதெல்லாம் பெண்ணோட பக்குவம் தான். என்னடா நொக்குவாங்க. ரெண்டு யாவத்தை பாத்திரமா கச்ச வந்த வர சமத்தியம்மா சக்கச்ச வந்த மலை ஜபத்தியம்மா லூஸ் ஆயிட்டா நீ சட்டையை கிழிச்சுக்கிட்டு இருக்கிறீ. அண்ணே ஏனே பண்ணி நிக்கலிச்ச என்ன அண்ணா? தங்கச்சி அண்ணே ஏம்மா, இந்த பெட்டியில நான் பேர் கூட எழுதல. ஆமா புது பட்டி புது பெட்டி இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்னை இடிக்கிற வர்றேன்ட்டு பெட்டியில வந்து இடிக்க வர்றான். அண்ணே, அது ஊம்பிட்டியா? ஆ? சரி, ஒரு மாதமா இல்ல. சட்டை சட்டை சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சிங்காரி தரக்கு நல்ல தரக்கு விட்டருங்க கள்ளியே ஒத்திக்கிட்ட மில்லியே விட்டருங்க கள்ளியே ஒத்திக்கிட்ட மில்லியே ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களா? என்னது ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தாங்களா ரெண்டு பேரும் சகலையும் சகலையும் தான். ஆனா இவன் ரெண்டு பேரும் சகலைங்கிறாங்க. இவன் தம்பி தானே பார்த்து மச்சாங்கிறான். என்னடா வரமுறை வாடி புள்ள ராசாத்தி வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோஜாப்புல் வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோஜாப்புல் போனால் போகட்டும் போடா. நாளைக்கு கம்மங்கார டீ கடையில் பேசிக்கிறாங்க. என்னன்னு நேற்று நாடகத்துல கிழிச்சு விட்டாங்க. சட்டை தனித்தனியா அடிக்கிறப்பா. ஏய் தாளக்கர் என்ன பண்ணாரு அண்ணே தம்பி அவர் இப்பதான் தம்பி நீங்க சூப்பரா இருக்கு. அவர் பக்கி சேர்த்துதாங்க சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடியே உன்னை எந்த கால பார்த்தது தாயி அந்த கலாய் பெரிய ராயி மானொன்று துள்ளி தான் வாழ்ந்த வீடு ஆண் திங்கம் ஒன்று அரசாங்க கூடு அம்மாடி இதுதான். உங்க சகவாசமே நான் வச்சுக்கலாம். ஏய் எனக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ண ஏண்டா என் பேர் நான் தனியா அடிக்கிறேன். போயா எவ்வளவு சேரல போங்க. என்ன சேரல அருள நான் நீ சேர்த்து கட்டுக்கிட்டான இதுகளோட சேர்த்து. ஆனா அதை சொல்லுவாங்கல்ல, தான் கெட்ட குரங்கு வணங்கிய சேர்த்து கெடுக்கிற மாதிரி நீங்க கெட்டது இல்லாம அதான் கெடுத்து வச்சிருக்கீங்க. ரொம்ப நான் தனியா அடிக்கிறேன். தம்பி எங்களை கெடுத்தாலே நீங்க தனியா ஆடுங்க. உங்களை நான் எதுவுமே பண்ணல. சரி, நீ ஆடி வந்த மாதிரியே அந்த பிள்ளைய ஆட அனுப்பிச்சு சொல்லுங்க. அங்கே இடி முழங்குது. ஆயா உன் சட்டை கிழிச்சுட்டா எனக்கு போவேன். அங்கே இடி முழங்குது. அங்க இடி முழங்குது கருப்பதாமி தங்க கலக்கம் மீனுது. வெளியில வரையில உன் மூஞ்சில முடிச்சு நல்லா உட்காந்து கிடக்குற கருங்குரங்கு மாதிரி போத்த சட்டை ஊரா. ஐயோ
போ உன் அப்பாட்டிகிட்ட கொண்டு போய் அடுப்புக்கு வச்சுக்க சொல்லு. அங்கே இடி முழங்குது. அழகம்மா தண்ணி விட்டு வளர்த்த வீடு தாயே மக்கு மாரியம்மா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமங்குது. அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமீனுது. கொண்ட மேல கொண்ட பட்டு ரவுண்டு கொண்ட மேல பட்டு இடி முழங்குது கருப்பசாமி தங்க. ஏய் ஏய் தடா ஏய் மண்ணு வரல. அந்த பையல அவனுக்குள்ள தான் இது பண்ணி வச்சாங்க. குருமநாதரையா ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? உன் வாசல்ல மண்ணள்ளி வச்சிருக்கேன். எதுக்குனே? என் சட்டையை யார் யார் டேய் கிடிச்சா? டேய் டேய் எங்கடா அண்ணே? தமிழண்ணே. ஏய் அண்ணே இஜ்ஜரு. என்னடா பல்ல காட்டுற? அண்ணே சீனுக்காக பண்ணது நீ என்ன? சீனியா சட்டையை கிழிக்கிறதா சீனா? அண்ணே நகைச்சுவைக்காக தானே பண்ணோம். என்னடா நகைச்சுவை? இல்லனே அண்ணே அடிச்சுட்டு நீ வளைக்கிறீங்க பாரு. அண்ணே எங்க இருந்தே நகை உன் நகமனா பண்ண. யா உருமநாதரையா தமிழண்ணே வாசல்ல அடிச்சு என் சட்டையை கிழிச்சு. டேய் டேய் அண்ணே துடியான தெய்வம். ஏய் இங்க இரு பழக்க வழக்கம் வேற இது. என்ன யார் யார் அடிச்சு சட்டையை கிழிச்சாங்களோ 100 வயசு நல்லா இருக்கும். அரே தம்பி அடி வாங்கினா 100 வயசு கண்ணுல ஊசி எடுக்க போறேன். சட்டை கிளி வெட்டவன் 150 வயசு ஏய் வரைக்கும் கண்ணுல ஊசி எடுக்கிறேன். ஐயோ அண்ணே இது மிகப்பெரிய ஆபத்தான நான் எடுத்துறேன்டா. அண்ணே போட்டி ஆடுறதுக்கு என்ன வேணாலும் ஆடலாம்ண்ணே. ஏய் செய்யணும். நீங்க இத வேற யானை இப்படி இவ்வளவு ரிஸ்க் எடுக்கறியா அண்ணே? ஏய் எல்லாமே ரிஸ்க் எடுக்கணும்டா. பரவாயில்லண்ணே உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணுல குத்திக்காம எடுங்க, குத்துனாலும் ரத்தம் வராம எடுங்க. இங்க இருங்க. உன்னை மாதிரி ஆளுதான் வேணும். இன்னொரு விஷயம் என்ன? கருப்பு முடியில குத்தினாலும் பரவாயில்ல, வெள்ளை முடியில குத்திடக்கூடாது. ஏண்டா லூசு முண்டை கருப்பு முடி ஆட்டா குத்தக்கூடாது. பொத்து ஊத்தி விட வெள்ளை முடியோட குத்தா மாத்திட்டாங்களோ? என்ன மாத்திட்டாங்க? உண்மை அதுதான் ஐயா. பாவம் சரி எடி. அம்மன் கோயில் கும்பம் இங்கே ஆடி வரும் நேரமடி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமிகே வேதனை தான் போல்கிறேன்டா. ஏண்டா தத்துல முடிச்ச மாதிரி பாரு நான் எடுக்க போறப்ப அம்மன் கோயில் கும்பம் இங்கே அம்மன் கோயில் கும்பம் எங்கே ஆடி வரும் நேரமடி. அம்மன் கோயில் வாசலிலே அடமங்கனும் ஐயோ ஐயோ ஊத முச்ச விட பாத்துக்க. நான் ஊசி விட தெரிஞ்சேன். பத்தினியே காளியம்மா பத்தினியே காளியம்மா பத்தினியே காளியம்மா பத்தினியே காளியம்மா பத்தினியே காளியம்மா.
அடுத்த வரி தெரியாது சார். சனவரி பத்தினியே காளியம்மா வெற்றியுள்ள மக்களுக்கு பத்தினியே காளியம்மா வெற்றியுள்ள மக்களுக்கு அம்மங்கோயில் கும்பம் எங்கே ஆடி வரும் நிறமடி இத்தனை நாளைக்கு இருந்த எங்க நிலைய விழுந்து இத்தனை நாள் இங்கிருந்த எவளியில் என் விழுந்த ஜோரா கை தட்டுங்க, அப்படியே ஜோரா கை தட்டுங்க, கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்து கரண்ட் கம்பியில ஏறுவாப்புல கை தட்டுங்க. இது ஒரு ஆர்வப்படுத்துறது தான். அப்புறம் என்ன நம்ம ரசிகர் தான். சரி சரி சரி. இத்தனை நாளைக்கு இருந்த இத்தனை நாள் எங்கிருந்த என் வடியில் என் விழுந்த என்னுடைய மச்சாவரி என்ன உங்க மச்சான பாரு சொன்னனே டவுன் அவுக்குறாப்ல. சொன்னதை சொல்லுமா கிளிப்பில்ல, நீ என்ன சொல்றியே செய்வார். என்னுடைய மச்சாவரி ஐயனாரு போல போவரி என்னுடைய மாமாவிற்கும் தமிழுக்கும் அவர் ஊரு சொல்ல இந்த பெருமை இல்ல, அவர் பேரு சொல்ல இந்த பெருமை இல்ல. தண்டன 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 என்னுடைய மாமா வரும் இந்த வள்ளியப்பு போல வரும். ஓகே எங்களுக்கு கொடுத்த டைம் நிறைவடைஞ்சிருச்சு. போதும். இது வரைக்கும் நல்லா நான் அடித்தோம்னா கை தட்டி உற்சாகம் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாம் ஃபைனலாக என்னமோ கேட்டீங்க. பாம்பு டான்ஸ் பாம்பாட்டமா? அவர் ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் ஊருக்காரவ ஏதாவது வந்து எங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்பாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அதை உங்களுக்கு புரிய வச்சாச்சு. இல்ல பாம்பாட்டம் மட்டும் என்ன பாம்பாட்டம் ஆடணுமா? அவர் பாம்பு டான்ஸ்ங்கிறாரு, அவர் எலி டான்ஸ்ங்கிறாரு. சரிங்க. சரி ஒரு ஆட்டம். அண்ணே டாக்டர் உன்னை ஏற்கனவே கண்டிச்சிருக்காப்ல. என்ன இந்த மாதிரி ஆடிதான் உனக்கு தண்டு அடிபட்டு என்னது தண்டு அடி முதுகு தண்டுமா? முதுகு தண்டு. ஏண்டா லூசு பேல லூசு மாதிரி சொல்ற? முதுகு ஒரு தண்டு. ஆட்டம் அடிக்கிறவா? நாகர்முடி வேடி இருக்கும். பாட்டு பாடுறதுக்கு நாங்க இருக்கிறா, நீங்க ஆட்டத்தோட நிறுத்துங்க. சரி ரைட் ஓகே. ஆரம்பிங்க. எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ, கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் முந்தைதானோ. அண்ணே முட்டை இருந்தா கொண்டு வாங்க, அண்ணே முட்டை குடிக்கும். ஆரம்பிச்சிருச்சு.
வீட்டுல தூங்கலையா நீ? இங்க வந்து தூங்குற? நல்லா தின்னு ஊரே மாத்திரியாடா? தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் பிறையே தேய அழுது. ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீ உன்னாலதான் அவங்க இறங்கி வந்து அடிச்சாங்க. ரெண்டே ஒரு தென்பாண்டி. அண்ணே அழுகாதே அழுகாதே புரியல பாவமே. இது என்ன பாம்புன்னு யாராச்சும் கேட்டீங்களா? என்ன பாம்பு? எல்லாருக்கும் தெரியும். இது மலைப்பாம்பு. என்ன சொல்ற? தின்னுபிட்டு நெஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். தூக்கிக்கிட்டு ஆட்டா தலைய இப்படி இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்படி? இது இந்த செல்லுக்கே ஆட்டக்கூடாது. ஓ காதல பண்ணுவா நீ. காதல பண்ண மாட்டா. மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே இந்த மாமமைய குடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நிலி மறிக்கொழுந்தே ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது ஊரு சனம் தூங்கிருச்சு என்ன நீயும் சேரும்போது நட்ட நடு ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது ஊரு சனம் தூங்கிருச்சு என்ன நீயும் சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போகும் போது தாமரப்பு நீயும் எந்த மார்போடு தாகி போது என்னால் முடியுமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா ஒன்ன பிரிஞ்சா மனசு தாங்குமா நான் பூவேடு அத வைக்கிறப்ப சொத்தன தன்னால மச்சா மச்சா ஏ மல்லிகை வச்சா மச்சா மச்சா கண்ணே காந்தா கண்ணே காந்தா. நீ யாருன்னு எனக்கு தெரியல. யாருக்கு தெரியவில்லையா? தெரியலையே. பணம் இருக்கும்போது அத்தான் அத்தான் என் பின்னாலே அலைஞ்சியே. இப்ப பணம் வந்தவுடனே நீ வேணாம் விட்டு விடுகிறாயா? நீ யாருன்னு தெரியலப்பா. காந்தா போகாதே. நேயும் நானும் அனுபவத்தொண்டு செல்லாமலே அனுபவிப்போம்மா. காசு இருக்கிறப்போ அந்த பூங்காவிலே இரவின் மடிவிலே உனக்காக நீயும் எனக்காக நானும் என்று பேசிய கவிதை எல்லாம் மறந்து விட்டாயா? அப்போ இருந்துச்சு உங்ககிட்ட பணம் காசு. காசு இருக்கும் போது தொறன்னு உடனே துறப்பேன். எதை? பணப்பெட்டி என்று வேணாம் என்று விளைகிறாய். அறையவா வரமாட்டேன். நீ யாரு? போன வண்டி ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து விட்டது. ஒரு நேரம் இதுல படுத்து கிடந்தா இன்னைக்கு இதுல காலை வச்ச மிதிச்சுட்டு போறாடா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது வாழ்க்கையின் குற்றங்களை புரிந்து எனக்கு நிம்மதி என்பது அத்தருலகில் அமைதியும் மலரும். அத்தருலகில் அமைதியும் மகிழ்வும் அருந்திட முடியாது. அருமிட முடியாது. அமைதி அழுந்தது புயலோ எழுந்தது என் ஆணவம் என்றோ
ஒளிந்தது, அமைதி அழிந்தது, புயலும் எழுந்து ஆணவம் எங்கே ஒளிந்தது. என் மாணவன், என் கர்வம், என் நகப்பாவா மத்தனை மட்டும் போய்விட்டது. நல்ல குணத்தை இழப்பவன் நெஞ்சிலே சுகம் அடைவதே. நல்குணத்தை இழப்பவன் நெஞ்சிலே குணம் அடைவதேது. சுகம் அடைவதில்லை. அப்பா கண்கள் தெரியவில்லை. சந்திரா, உனக்கு துரோகம் செய்தது ஆசிவிடைய கதை என்று கிடந்து என் கண்கள் பறிபோய் விட்டோட. சந்திரா, என் தாயை எட்டி உதைத்த கால்கள் ஒரு அடி உட எடுத்து வைக்க முடியவில்லை. பெற்ற தாய்க்கு கொல்லி போடாத பாவினான் தாசியே தேவை என்று கிடந்தேன். என் தாயை காலால் எட்டி உழைத்தேன், கால் நடக்க முடியவில்லை. கொடுத்தவனே பறிச்சு கொண்டாண்டி, காலே வளர்த்தவனே எடுத்து விட்டாண்டி. கொடுத்தவனே பறித்து கொண்டானே, மானே வளர்த்தவனே எடுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் ஒரு பக்கம் போல் இருப்பேன் பாதையை அவன் புரிந்து கொண்டு எய்து விட்டேன் பிழையை. சந்திரா, காம விரைவிடத்து கண்ணை இழந்திருக்கும் கணவனை கண்டதும் காதலா? வேண்டாம், இனி உன் இன்ப வாழ்வுக்கு ஏற்றவனாக நான் இருக்க மாட்டேன். நீ மரணம் செய்தோ எந்த மக்களை பற்றி கவலைப்படாது. மதத்தை காக்க புறப்பட்ட மதிவாரர்களே, இந்த நிலையிலே இவர்களுக்கு மரணம் செய்து வைத்தது குற்றமா? நான் போகின்ற கைதட்டி என்னை பாராட்டி அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி 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 நடிகிறது. வணக்கம்.